நான் சொல்கிற மாதிரி பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கவங்க அடிக்கடி இந்த டிஷ் பண்ணி தர சொல்லி உங்களை தொல்லை பண்ணுவாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இந்த ரெசிபி. எப்படி பண்ணான்னு பார்த்துடலாமா? ஒரு பேன் எடுத்துக்கோங்க, அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சோடனே சோம்பு, தட்டி வச்சுருந்த பூண்டு, கருவேப்பிலை கொஞ்சம், குட்டி குட்டியாக நறுக்கின வெங்காயம் இதில் சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் பொன்னிறமாகிற வரைக்கும் இதை வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பொன்னிறம் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் அரைச்ச தக்காளி பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஆயில் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வதக்கணும். இப்போ ஆயில் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துடலாம். இந்த குழம்பு மிளகாய் பொடி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாங்க. இந்த பொடி வேணும்னா எனக்கு டிஎம் பண்ணுங்கள். மிளகாய் பொடி போட்டுட்டு நம்ம நல்லா வதக்குனதுக்கப்புறமா நான் வந்து கொஞ்சமாக ஒரு 1 kg பக்கம் இறால் வாங்கி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இறால் வந்து பொதுவாகவே தண்ணி விடுங்க. பட் இருந்தாலும் எனக்கு வந்து தொக்கு பதத்துக்கு வேணும் அப்படிங்கிறனால இன்னும் கொஞ்சோண்டு மட்டும் நான் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் இதில். இப்போது நம்ம கரம் மசாலா பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ நல்லா சுருள இது நல்லா வதங்கிடுச்சு. அதே சமயத்தில் நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் இழுத்துருச்சு அந்த இறா. அவ்வளோதாங்க. இப்போ கடைசியாக நம்ம கொத்தமல்லி தழை போட்டு ஒரு கிளறி சாப்பாடில் போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோதான். அப்படி இருக்கும் சாப்பாடு.